மிதுனம். உங்க ராசிக்கு தான் குரு வராரு. வைத்தீஸ்வரன் போயிடணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு விபூதி 50 கிராம் 50 கிராம் குங்குமம், எல்லா கோயிலையும் இதுதான் ஃபார்மாலிட்டி. 100 கிராம் நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நெய்யோ 100 கிராம் நெய்யோ கொடுத்து பாதத்தில் வச்சு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்தில் வச்சே போதும். அங்கே முருகர்கிட்ட வச்சாதான் பலம், அதெல்லாம் கிடையாது. அந்த கோயிலுக்குள்ளே போனாவே எதுவுமே வேணாம், குருக்களே வைக்க மாட்டேன், கொடி மரத்தில் வச்சு எடுத்துட்டு வாங்க, அந்த பலம் வந்துடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அற்புதமாக ஏற்படும். நீங்கள் மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியமாக நடக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்ந்துடும். திருமண தடைகள் நீங்கும். பெற்றோர் பெரியோர் பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைலாம் தீரும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, ரத்த பந்த உறவு பிரச்சனை, தாய் வழி உறவு பிரச்சனை, தந்தை வழி உறவு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். தெய்வ காரியம் நிறைய பண்ணக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். ஹெல்த் ரொம்ப பிரச்சனை. ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ப்ரெஷரு, ஹார்ட். 24 வயசான மிதுன ராசிக்காரங்க ஃபுல் மாச செக்அப் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பண்ணுறேன், நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்கல்ல, அது மிதுனத்துக்கு தான் நிறைய வரும். இப்போ எனக்காக செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைனாலும் என்னை திட்டுங்க. நான் திட்டுறது தான் இப்போ ஈஸியாச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக ஹெல்த்து பார்த்துட்டு. மிதுனத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமே எதுனா ப்ரெஷர், லோ பிபி, ஹீமோக்ளோபின், டக்குன்னு ஹார்ட். டப்புன்னு போகிறதுல மிதுனம் வருதுன்னு ரிசர்ச் பண்ணதுனால தான் சொல்கிறேன். வருஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு. இரவு பிரியாணி, இரவு இது சாப்பிட்றதெல்லாம் மிதுனம் கண்ட்ரோல் பண்ணணுமா. 7 முறை 7:15 7:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடணுமா. 12 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்கிற ராசியில் மிதுனம். நிறைய அற்புதங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய குரு பேச்சு. ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் டப்புன்னு பாஞ்சு கடிக்காதீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த இடம் நவந்துட்டு அப்புறமா பொறுமையாக சொல்லுங்கள், செட்டில் ஆகிடும். பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைம் வருது, சரி பண்ணிக்கோங்க. மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கை, கணவனுடைய நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் காது கொடுத்து கேட்டு முடிச்சிருக்கு.